விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கின்ற உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று டிசம்பர் மாதம், மார்கழி மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். மார்கழி மாதத்தின் முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமையாக வந்திருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை அட்வெந்து காலம் என்று நாங்கள் அழைக்கின்ற இந்த காலத்தோடு ஆரம்பமாகிறது. இன்றிலிருந்து 4 ஞாயிற்றுக்கிழமைகள் முடிந்த பின்பு நாங்கள் பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நத்தார் அல்லது கிறிஸ்மஸ் நாங்கள் நினைவு கூறுகின்ற நாள் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரும். அட்வெந்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, 2வது, 3வது, 4வது இந்த 4 ஞாயிறுகளிலும் நாங்கள் இயேசுவின் எதிர்பார்ப்பை, இயேசுவின் வருகையை நாங்கள் காத்திருந்து வரவேற்கின்ற ஒரு காலப்பகுதியாகவும், இந்த இயேசுவின் பிறப்புக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு காலப்பகுதியாகவும் அமைகிறது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். இப்போதுதான் இந்த வருடம் ஆரம்பித்தது போல இருக்கிறது. 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் ஒவ்வொரு வருடமும் வருகிறது. அட்வெந்து காலமும் ஒவ்வொரு வருடமும் வருகிறது. இந்த அட்வெந்து காலத்தில் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பது என்ன? நம்ம எல்லோருக்கும் தெரியும், பிள்ளைகளை பொறுத்தவரையிலே ஒருவேளை கிறிஸ்மஸ் காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஒருவேளை நாங்கள் கடைகளுக்கு போகின்ற போது இந்த காலப்பகுதியிலே கடைகள் எல்லாம் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதும், கிறிஸ்மஸோடு தொடர்பான ஒருவேளை அலங்கார பொருட்களோ அல்லது பரிசு பொருட்களோ நிறைந்திருப்பதையும் நாங்கள் காணலாம். இந்த காலப்பகுதியிலே ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், மக்கள் செலவு செய்கின்ற வீதம் சாதாரணமாக மற்ற மாதங்களிலும் பார்க்க அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த காலப்பகுதி கிறிஸ்மஸ் காலம். ஆகவே நாங்கள் ஒருவேளை இன்னொருவருக்கு உதவி செய்ய விரும்பினால், அல்லது யாருக்காவது பணம் அனுப்ப விரும்பினால், அல்லது ஊரில் இருக்கிறவர்கள் தெரிந்தவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால், பெரும்பாலும் இந்த 12 மாதங்களிலே இந்த 12வது மாதத்தை பலர் பயன்படுத்துவார்கள். ஒருவேளை காணிக்கைகள் கொடுப்பார்கள், அல்லது உணவு தேவையில் இருக்கிறவர்கள் உணவை கொடுப்பார்கள். இப்படி பல்வேறு வகையிலே உதவி செய்ய அல்லது முன்வந்து முயற்சி செய்வார்கள். இந்த அட்வெந்து காலம் என்ன? நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறுகிறோமே, இயேசுவை எதற்காக நாங்கள் மீண்டும் ஒரு முறை வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். சில நேரங்களிலே நல்ல ஒரு விருப்பத்தோடு எதிர்பார்க்கிறோம், சில நேரங்களிலே தவறான ஒரு விருப்பத்தோடு நாங்கள் அவரை எதிர்பார்க்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரியும், வேதாகமத்திலே வாசிக்கப்படுகின்ற சில குறிப்பிட்ட வேத பகுதிகள் வேதாகமத்திலே இருக்கிறது. அந்த அதிகமாக நாங்கள் வாசிக்கின்ற ஒரு வேத பகுதி, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான், அப்போது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பகுதி மல்கியா என்ற புத்தகத்திலே அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு வருவார் என்பது இப்போது கிறிஸ்தவர்களாக வாழுகின்ற நமக்கு பல வருட காலம் எதிர்பார்த்து பழகி போன ஒரு பகுதி. ஆனால் முதலிலே இயேசுவின் பிறப்பு பழகி போன ஒன்று அல்ல. யாருக்கும் தெரியாது இயேசு என்ற ஒருவர் வரப்போகிறார் என்றோ, அவர் ஒரு காலத்திலே மேசியா என்று நினைவு கூறப்படுவார் என்றோ, அவருடைய அந்த பிறப்பை உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் பல இடங்களிலும் நினைவு கூறுவார்கள் என்றோ தெரியாது. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த கிறிஸ்மஸ் காலத்திற்கும் அல்லது அதோடு தொடர்பான இந்த அட்வெந்து காலத்திலும் பார்க்க ஆரம்பத்திலே முதலிலே இருந்த மக்கள் எதிர்பார்த்திருந்த விதம் வித்தியாசமாக இருந்தது. அப்போது கடைகளும் இல்லை,
அலங்கார விளக்குகளும் இல்லை, பரிசு பொருட்களும் இல்லை, அல்லது நத்தார் மரமும் இல்லை, நத்தார் மடல்களும் இல்லை, நாங்கள் ஒருவேளை நத்தார் செய்திகள் அனுப்புவதும் இல்லை. இவை எல்லாம் இல்லாமல் இருந்த காலம். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு என்னோடு சேர்ந்து நீங்கள் பிரயாணம் பண்ணி வந்தால்தான் அந்த காலத்து மக்களின் எதிர்பார்ப்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்ததெல்லாம் ஒரு விடுதலை. அது மனரீதி. இப்போது நாங்கள்லாம் விடுதலை என்று சொன்னால் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். உள்ளத்திலே ஆன்மீக ரீதியான ஒரு விடுதலையை பற்றி பேசுகிறோம். அன்று இயேசு பிறந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் ஆன்மீக ரீதியான ஒரு விடுதலை எதிர்பார்த்ததிலும் பார்க்க அரசியல் ரீதியான ஒரு விடுதலை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். என்றால் அவர்கள் வாழ்ந்த காலம் அப்படி, சூழல் அப்படி. அவர்கள் ரோம அரசாங்கத்தின் கீழே இரண்டாம் தர பிரஜைகளாக அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதத்திலே பாதிப்புகளை சந்தித்து அவர்கள் எங்களுக்கு இந்த அரசியல் ஆதிக்கத்திலிருந்து, அரசியல் இந்த சூழலிலிருந்து நாங்களாக ஒரு நாட்டை அமைத்து கொள்ளுகின்ற, நாங்களாக ஆட்சி செய்கின்ற ஒன்றை உருவாக்கி தரக்கூடிய வல்லமையுள்ள ஒரு ராஜா வருவாரா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். அதுதான் யூதர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அட்வென்ட் காலம் அல்லது வருகையின் காலம். அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சூழலிலிருந்து நாங்கள் இப்போது வேறு வித்தியாசமான சூழலுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது இருப்பது போல தின்பண்டங்களோ அலங்காரங்களோ ஆராதனைகளோ எதுவும் இல்லாத ஒரு காலம். மக்களின் வாழ்க்கையில் தேவைகளோடு தவித்து கொண்டிருந்த நேரத்தில் எங்களுக்கு விடுதலை தர ஒருவர் வருவாரா? இப்போது இருந்த சூழலில் யோசித்து பார்த்தால் கூட அவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த எதிர்பார்ப்பு அரசியல் எதிர்பார்ப்பு, அரசியல் விடுதலை, சமுதாயத்தில் ஒரு மாற்றம். அந்த சூழலிலே தான் இதோ உங்கள் எல்லோருக்கும் சமாதானத்தை தருகின்ற ஒரு செய்தியை நான் கொண்டு வருகிறேன் என்று தேவதூதன் மேய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் சமாதானம். எங்களை பொறுத்தவரையிலே குழப்பத்தில் இருந்து சந்தோஷம் வருவதாக இருந்தால் அந்த குழப்பமாக இருக்கின்ற சூழல் மாறி போக வேண்டும். அல்லது சமாதானம் இல்லாத சூழலிலிருந்து சமாதானம் வருவதாக இருந்தால் சமாதானம் இல்லாத சூழல் மாறி போக வேண்டும். அதைத்தான் நாங்கள் சொல்வோம் சமாதானம் என்று, அதைத்தான் நாங்கள் சொல்வோம் விடுதலை என்று சொல்லி, அதைத்தான் யூத மக்களும் எதிர்பார்த்து இருந்தார்கள். இன்றைக்கும் பல நேரங்களிலே நாங்கள் அதைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் அல்லது நற்செய்தி நூலிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அதுதான் ஆண்டவர் கொண்டு வந்த சமாதானம், தேவதூதர்கள் சொன்ன சமாதானம். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தான் நாங்கள் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். அந்த சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் கிடையாது, உலகம் சொல்லுகிற சமாதானம் கிடையாது. உலகம் சொல்லுகிற சமாதானம் யுத்தம் இருந்தால், யுத்தம் நிறுத்தப்பட்டால் அது சமாதானம். குழப்பம் இருந்தால், குழப்பம் இல்லாமல் போனால் அது சமாதானம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் கிடையாது. அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உலகம் கொடுக்கிற சமாதானத்தை தருவதற்காக வரவில்லை, நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலம் வந்திருப்பதினாலே நாங்கள் வாழ்க்கையிலே சந்தித்த குழப்பங்கள் எல்லாம் திடீரென்று தீர்ந்து போவது கிடையாது. நீங்கள் எந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதோ, வாழ்க்கையில் எப்படியான சவால்களுக்கு முகம் கொடுக்கிறீர்கள் என்பதோ எனக்கு தெரியாது. ஆனால்
ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு நாம் எல்லோருக்கும் ஒரு புதிய அர்த்தத்தையும் கருத்தையும் தருகிறது என்பது மட்டும் எனக்கு தெரியும். உலகம் கொடுக்காத சமாதானம். உலகத்தில் அனைத்தும் குழப்பமாக இருந்தாலும், வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சிக்கல்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு இருந்தாலும், அந்த சிக்கல்களுக்கு எப்போது விடை தெரியும் என்று தெரியாத ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்தாலும், இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானம் நாங்கள் வாழுகிற சூழலிலே வாழ்க்கையை கருத்தோடு நடத்தி செல்ல எங்களுக்கு உதவி செய்கின்ற சமாதானம். அது ஒரு வீடாக இருக்கலாம், தனிப்பட்ட ஒரு சூழலாக இருக்கலாம், நான் வேலை செய்கின்ற காரியாலயமாக இருக்கலாம், நான் வாழுகின்ற சமுதாயமாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். வெளியே எல்லாம் அமைதியில்லாத சூழல் இருந்தாலும், வெளியிலே எல்லாம் தீர்வில்லாத சூழல்கள் நிறைந்த ஒரு சூழலாக இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் கொடுக்கின்ற சமாதானத்தை அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த மக்கள் புரிந்து கொள்ள கஷ்டப்பட்ட ஒரு செய்தி என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படியான ஒரு செய்தியை புரிந்து கொள்வது கஷ்டம்தான். என்றால் உலகத்தை பொறுத்தவரையிலே சமாதானம் இல்லாத சூழலிலிருந்து சமாதானம் வருகிறது. ஆனால் இயேசு சொல்கிறார், சமாதானம் இல்லாத சூழலிலும் நாங்கள் சமாதானமாக வாழ முடியும். ஏனென்றால் அது நான் உங்களுக்கு கொடுக்கின்ற சமாதானம். இந்த இயேசுவின் வருகைக்காக இந்த அட்வென்ட் ஞாயிறின் முதலாவது ஞாயிறிலே நாங்கள் நிற்கிற போது நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி அதுதான். நம்மை சந்திக்க மேசியா வருகிறார், நம்மோடு வாழ அந்த மேசியா வருகிறார். அவர் தன்னோடு சேர்த்து நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறார். அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் கிடையாது, அவர் கொடுக்கிற சமாதானம். அந்த சமாதானத்தை நாங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்தால், அனுபவித்தால், நம்மை சுற்றி இருக்கின்ற சூழல்களால் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் சமாதானத்தோடு வாழ முடியும். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஜெபமா